ஓகே, நம்ம 15 மினிட்ஸ் லேட் ஆச்சு. சரியா? ஆக்சுவலி நான் 8 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். எனவே நம்ம ஸ்டார்ட் போகிறோம். ரெடியாக இருங்க. ஒரு ஜெபம் பண்ணி நம்ம பாஸ்டர்கிட்ட கொடுப்போம். சரி, எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேலை ராஜா நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பயிற்சியில் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி தகப்பனே பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் சத்தியத்தை எங்களுக்கு வெளிச்சமாக கற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். பேசுகிற மகனை ஆசீர்வதித்து அபிஷேகித்து தெளிவாக ஆண்டவரே உடைய தெய்வீக காரியத்தை, சுவிசேஷ காரியத்தை, சீசத்துவ காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு ராஜா வெளிச்சம் தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமீன், ஆமீன். சரி, நம்ம மத்தியில் பாஸ்டர் மேஷாக்கே கரம் தட்டி வரவேற்பலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஏற்கனவே உங்களை எல்லாரும் பார்த்துருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன். பெரும்பாலான பேர் பார்த்த ஞாபகம் இருக்குது. சரி, இன்றைக்கி நாம் 2 காரியங்களை முக்கியமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம முழுசாக பார்த்துட முடியுமா அப்படின்னா முடியாது. இன்றைக்கி நம்ம ஒரு ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அநேக வழிகளில் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக வார்த்தையின் மூலமாக போதிப்பார். ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், கற்றுக்கொள்ள மாத்திரமல்ல அதை விசுவாசித்து கீழ்ப்படிய வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரை என்னை தொட்ட தெய்வம், என்னை விடுவித்தவர், என்னை மீட்டு கொண்டவர். ஆண்டவரை என் மூலமாக அநேகரை தொடுவீராக, அநேகரை தொடும்படியாக, அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக, அநேகரை ஆண்டவரை மறுரூபமாக்கும்படியாக என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபதுனஹ ரபனஹதியான் தெரேதினே ரேகனதுரஹல ரபியான் தரபுலஹ நஹதினே ரிபனதியான் தெரபினஹந்தருதியான் கபலகனா ஷபரபலபரஹதனஹதரந்துல தரதிலே ரிகபராதுலஹன ஹதின ஹந்தரதியான் கபரகனே ரிஷலபதரஹந்தருதியான் தெரபலபனே. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துவோமா? இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா, என்னோடு கூட பேசுங்க. நீர் போதிக்கிற ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீர் போதிக்கிற தெய்வம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம், நீர் கற்றுக் கொடுக்கிற தெய்வம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம். ரிபனா தியாந்தரே பெனஹந்துரா ரிகனதுல ஹரபலஹதியான் தரபனே ஷதரந்துல தரதில ஹரபூன ஹந்தரா ரிகபா நதுர ஹந்தர தியாங்கபரகனா ஷபருல ஹரபலஹதியான் கரபதுர ரபதுர ஹந்தர தியாங்கராதுல ஹரபூனி ரிபனா தியாந்தரே பெலஹனதீன ஹந்தரு தியாங்கபரகனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற கர்த்தர் ஆசீர்வதிங்க, வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பயிற்சி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தோம்ப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டோம் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிற இந்த காரியத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்களுக்கு இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே சந்தேகங்கள் இருக்கும்னா உடனே நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? இது இன்ட்ராக்டிவ் செஷன் தான். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கும்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே, பட் இந்த பாடத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் கேட்கணும். ஸோ வேறு எதுவும் நீங்கள் லாஸ்ட்டில் இருக்க கொஞ்சம் ப்ளீஸ் முன்னாடி வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு போர்டு விசிபிளாக இருக்காது. ரொம்ப லாங்கில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, கொஞ்சம் முன்னேறி வர ட்ரை பண்ணுங்க. வாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிற சத்தியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கணும் விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரம் 19ஆம் வசனமும் 20வது வசனமும். மத்தேயு 28வது அதிகாரம் 19, 20 வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். புறப்பட்டு போய் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். முடிவு பரியந்தம்
ஆமேன், ஆமேன். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ரெண்டு காரியமும், இவாஞ்சலிசமா இருக்கட்டும், டிசைபிள்ஷிப்பா இருக்கட்டும், சீஷத்துவமும் சுவிசேஷ பணியும், இந்த ரெண்டுமே ஒரு வசனத்தின் கீழே, ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த சத்தியத்துக்கு பேரு கிரேட் கமிஷன். கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல பெரிய கட்டளை. இந்த கிரேட் கமிஷனை தான் இப்ப நம்ம வாசிச்சோம். மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 வசனம் வாசிச்சோம் இல்லைங்களா? இது ஒரு வசனத்தில் வாசிச்சோம். அப்புறம் மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறோம். இந்த மத்தேயு 28வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்களேன், சகல ஜாதிகளையும் அப்படின்னு போட்டிருக்குங்களா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை. இதே வசனத்தை இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. யாராவது இங்கிலீஷ்ல போட்டு பாருங்க. Going to all the world and make disciples of, என்ன போட்டிருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல யாராவது படிக்கிறீங்களா? இங்கிலீஷ் யாரோ? எல்லாருக்குமே தமிழ் தானா? ஓகே, நான் எழுதிடுறேன். இங்கிலீஷ்ல மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். புதிய ஏற்பாடு முழுக்க கிரேக்க மொழியில் இருக்கிறதுனால இந்த நேஷன்ஸ் தமிழ்ல என்னன்னு பார்த்தோம், சகல ஜாதிகளையும், ஆங்கிலத்துல சகல தேசங்களையும். ஆனா ஒரிஜினல் கிரீக்ல, கிரேக்க மொழி தானே நம்ம புதிய ஏற்பாடு முழுக்க, இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, எத்னோஸ். எத்னோஸ்னா சகல இனங்களையும் அர்த்தம். சகல இனங்களை, ஆல் ரேசஸ். ரேஸ், ஒவ்வொரு இனம். மலேசியால எத்தனை இனங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? இருக்கிறாங்களா இல்லைங்களா? தமிழ் இனம் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மலாய் பேசுகிற இனத்தவர்கள் இருக்கிறாங்க, சீன இனத்தவர்கள் இருக்கிறாங்க, பிலிப்பைன்ஸ் தேசத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அப்புறம் தாய்லாந்து தேசத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, பல தேசங்களை சேர்ந்தவங்க, பல இனங்களை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ சகல. இந்த வசனம் மத்தேயில மாத்திரமல்ல, மார்க்லையும் போட்டிருக்குங்க. மார்க் 16வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங், ஆல் கிரியேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆல் கிரியேஷன், மார்க் 16வது அதிகாரத்தில். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் போட்டிருக்கு, பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜெருசலேம், சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும்னு போட்டிருக்கு. ஆல் நேஷன்ஸ், திரும்பவும் அதே வார்த்தை வருது. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் என்ன, அந்த முதல் 4 புஸ்தகம் வந்து சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னாரு, பிதா என்னை உலகத்தில் அனுப்புனது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். சரிங்களா? கடைசியா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்குது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும், அங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன். இந்த ஜெருசலேம்ன்றது ஒரு சிட்டி. அந்த சிட்டி எதுக்குள்ள இருக்கு? ஜுடேயாங்கிற கண்ட்ரிக்குள்ள இருக்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எருசலேமிலும், யூதேயா, அதாவது அந்த பட்டணத்திலும், அந்த தேசம் முழுவதிலும், சமாரியான்றது பக்கத்து நாடு, சமாரியாவிலும், அப்புறம் என்ன போட்டிருக்கு, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக. அப்ப நம்ம ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணாலும் உலகம் முழுக்க புறப்பட்டு போக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். நம்முடைய தரிசனம் குறுகினதா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய தரிசனம் ரொம்ப பெருசு. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். சண்டே கிளாஸ்ல இருக்கிறவங்க, சண்டே கிளாஸ் நடத்துறவங்க மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். என்ன வசனம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் எங்க அன்பு கூர்ந்தார் போட்டிருக்கு பாருங்களேன். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப ஆண்டவரோட மைண்ட்ல எப்பவுமே உலகம், பூமி முழுக்க என்பது அவரோட சிந்தையில் எப்பவுமே இருந்துச்சு. நம்முடைய சிந்தையில் அந்த தரிசனம் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தாமான நம்ம இவாஞ்சலிசம் பண்ணிட்டோம், இல்லை ஒரு சிட்டியை இவாஞ்சலிசம் பண்ணிட்டோம், ஒரு ஸ்டேட்டை இவாஞ்சலிசம், அதில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஒருவேளை ஃபிசிக்கலாக நம்மளால் புறப்பட்டு போக முடியாமல் இருக்கலாம், ஆனால் நாம் ஜெபத்தை பூமியின் கடைசி பரியந்தமும் கொண்டு போக முடியும். அப்போ நம்ம ஜெபிக்கணும், ஒன்று போனோம், இல்லைன்னா ஜெபிக்கணும். ஜெபிச்சோம்னா யாரையாவது கர்த்தர் அனுப்புவார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதனால என்ன பண்ண சொன்னார்? நீங்களே போயிடுங்கன்னு போட்டிருக்கா? இல்லை. ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னார். அப்ப நாம அனுப்புனா போனோம், கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்கு அனுப்புனா தாமதம் இல்லாம தயக்கம் இல்லாம என்ன பண்ணிடணும்? போயிடணும். எத்தனை பேர் போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் ஊழியத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னார்னா தயக்கம் எல்லாம் போயிடணும். போயிடுறது நல்லதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நீங்க போக தயங்கினீங்கன்னா சமாதானமா போக வேண்டிய நம்மளை உபத்திரவத்தின் மூலமா கர்த்தர் அனுப்புவார். இப்படிதான் பைபிள்ல நடந்திருக்கு. அப்போஸ்தலர் 8ஆவது அதிகாரத்தில் எல்லாமே சமாதானமா இருக்கும்போதே ஆண்டவர் அழைச்சார்னா, ஏன்னா ஆண்டவரோட வேலை ரொம்ப ரொம்ப பெருசு. நம்மை பற்றியே, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய குடும்பம், நம்முடைய வசதி, நம்முடைய வீடு, நம்முடைய லோனு, நம்முடைய காடினே யோசிச்சுட்டு இருந்தோம்னா அடுத்தவங்களை பற்றி யோசிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததனோட நோக்கமே, நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு எவ்வளோ பேர் சபையில் இருந்தால் உங்களை கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம், உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு கர்த்தர் நியமித்த ஊழியத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களை அளிக்கப்பட்ட கிருபையின்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பின்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தற்செயலாக வரல, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ உங்களை குறித்து தேவன் ஏதோ ஒரு சித்தம் வச்சிருக்காருங்க. அவர் ஊழிய செயல், இவர் ஊழிய செயல், அவர் ஏமாத்துறாரு, இவர் இதை பற்றிலாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஒரு நாளும் பேச. நான் என்ன பண்ணுறேன் அதோடு நிறுத்திடுங்க. ஏன்னா அடுத்தவங்க என்ன பண்ணலாம் நம்மளை எப்படியும் பாதிக்க போகிறது இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணாலும் பாதிச்சிடும். அவரவர் ஆத்மாவுக்கு அவரவர் தான் உத்தரவாதி. ஹல்லேலூயா. நான் பரலோகம் போனால் நான் தான் பிரயாசப்படணும். வைஃப் கிட்ட நீ போராடி ஜெபம்னு சொல்ல முடியாது. என்னுடைய ஆத்மாவுக்கு நான் தான் உத்தரவாதம். அதே போல் தேவனுடைய வேலைக்கும் நான் உத்தரவாதம். ஹல்லேலூயா. ஸோ பொறுப்புணர்வுக்கு இப்போ எதுக்காக சொல்கிறேன்? ஸோ தேவ தரிசனம் மிக பெருசு. ஸோ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் எல்லா 5 புஸ்தகத்துலையும், இந்த முதல் 5 புஸ்தகத்தில் ஆண்டவர் என்னது, ஒரு இடத்துல ஆரம்பித்து உலகம் முழுக்க நம்ம போகணும் அப்படின்றது கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் புரியுதுங்களா? நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் எனக்கு புரியும். நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒருவேளை சீரியஸாக கவனிக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரிய வராது. ஸோ ஃபீட்பேக்காக தான் என்ன பண்ணுறது, ஹல்லேலூயா சொல்கிறது. ஹல்லேலூயா. சரி, ஓகே. அடுத்த பகுதி போகலாம். இப்போ இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் சிம்பிளாக எடுத்து பார்ப்போம். இந்த பிரதான கட்டளை அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, தமிழ்லேயே சொன்னால் ஓகேயா, நடு இங்கிலீஷில் சொல்லணுமா? இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நடு இங்கிலீஷையும் மிக்ஸ் பண்ணிக்குவேன். மிக்ஸ் பண்ணிக்க பெட்டரா? ஓகே, சரி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா தேவ தரிசனம். அந்த தேவ தரிசனத்தில் 2 பகுதி தாங்க இருக்கு. இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் இல்லைங்களா, மத்தேயு 28 பார்த்தோம், மத்தேயு 16ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம், லூக்காவில் பார்த்தோம், அதுக்கப்புறம் யோவானில் பார்த்தோம், மார்க் 16 பார்த்தோம், அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம். இது தேவனுடைய தரிசனம். அதுக்கு என்ன பேருங்க? தேவ தரிசனம். தேவன் இந்த பூமியில நடக்கணும்னு நினைக்கிறது. இதுதான் பூமியில் நடக்கணும்னு நினைக்கிறது. என்ன நடக்கணும்னு நினைக்கிறாருன்னா, இது தெரியுதுங்களா? எழுதுறது தெரியுதுங்களா? கடைசியில் தெரியுதுங்களா? உங்களதான் கேட்குறேன், தெரியுதா? இல்லை வேற கலரில் எழுதவா? இதுதான் கேட்குறேன். பேக் எழுதுறவா? ஓகே. சீஷர்களை உருவாக்குதல்,
டிசைபிள் மேக்கிங். தேவ தரிசனத்தினுடைய ஒரு பகுதி டிசைபிள் மேக்கிங், இன்னொரு பகுதி சபைகளை ஸ்தாபித்தல். சர்ச் பிளான்டிங். ஸோ காட்ஸ் விஷன்ல 2 பார்ட் இருக்குங்க. என்ன பார்ட்? டிசைபிள் மேக்கிங்கும் சர்ச் பிளான்டிங். சீஷர்ல உருவாக்கணும், சபைகளை ஸ்தாபிங்க. இது 2 தான் தேவ தரிசனத்தில் இருக்கு. இது ஒன்றும் சம்பந்தப்பட்டிருக்கு, இன்டர் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று இல்லாமல் இன்னொன்று பண்ண முடியாது. அப்போ சீஷர்களை கர்த்தர் உருவாக்கணும்னு நினைக்கிறது எதுக்காக தெரியுங்களா? சீஷர்கள் உருவாக்கப்பட்டா சீஷர்கள் சபைகளை ஸ்தாபிக்கிற வேலையில இறங்குவாங்க. சீஷர்கள் மூலமா சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டா அந்த சபைகள் மறுபடியும் சீஷர்களை உருவாக்குற வேலையில இறங்கும். புரியுதுங்களா? சீஷர்கள் உருவாக்கப்பட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க? சீஷர்கள் சபைகளை ஸ்தாபிப்பாங்க, சபைகள் சீஷர்கள் உருவாக்க. சொல்லுங்க, சீஷர்கள் சபைகளை ஸ்தாபிப்பார்கள், சபைகள் சீஷர்களை உருவாக்கும். திரும்ப சீஷர்கள் சபைகளை ஸ்தாபிப்பார்கள், சபைகள் சீஷர்களை உருவாக்கும். இப்போ நீங்க பார்க்கும்போது ஒரு சைக்கிள் மாதிரி தெரியுதுங்களா? அப்போ இது தொடர்ந்து நடக்கும். இது பிரேக் ஆச்சுன்னா தேவ தரிசனம் ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஒரு சபை எதை செய்தோ இல்லையோ, எதை செய்கிறாங்களோ இல்லையோ, இந்த 2 மறக்காமல் செய்யணும். இதுதான் சபையினுடைய 2 முக்கியமான விஷயங்கள். சபையினுடைய என்ன சொல்றது, அஸ்திபாரம். சபை பூமியில் கர்த்தர் வச்சிருக்கிறதே எதுக்காக தான்? வை டஸ் த சர்ச் எக்ஸிஸ்ட்? சபை ஏன் பூமியில் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இந்த 2 காரியத்துக்காக தான். பட் இப்போ இன்னொரு காரியம் சொல்றேன். இந்த சீஷர்களை உருவாக்குனா அவங்க சபைகளை ஸ்தாபிப்பாங்கன்னு சொன்னா இல்லைங்களா? இதை ஸ்தாபிக்கிறதுக்கு இந்த சீஷர்கள் ஒரு வழிமுறையை பயன்படுத்துவாங்க. அந்த வழிமுறைக்கு பேர் தாங்க இவாஞ்சலிசம். டைரக்டா சபைகளை ஸ்தாபிக்க முடியாது, சுவிசேஷ பணி செய்யாதான் சபைகளை ஸ்தாபிக்க முடியும். புரியுதுங்களா? அதனால தான் இன்னைக்கு டாபிக்ல இவாஞ்சலிசம், சர்ச் பிளான், டிசைபிள்ஷிப் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சீஷர்கள் சுவிசேஷ பணிய மூலமா தான் சபைகளை ஸ்தாபிக்கிறாங்க. சுவிசேஷ பணி இல்லைன்னா சர்ச் பிளான்டிங்கே இல்லை. சுவிசேஷ பணி இல்லைன்னா சோல் வின்னிங் இல்லை. சுவிசேஷ பணி இல்லைன்னா சர்ச் பிளான்டிங் இல்லை. ஸோ சுவிசேஷ பணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த செகண்ட் பார்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இல்லை, இந்த 2 பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த படம் வரைஞ்சிருக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்? சீஷர்களை உருவாக்குதல், இப்போ டிசைபிள் மேக்கிங் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். இவாஞ்சலிசம் பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அடுத்த half an hour இல்லை ஒரு 35 minutes வரைக்கும் இந்த டிசைபிள் மேக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, முதல்ல இந்த கேள்வி எழுதிங்க நீங்க. சீஷன் என்பவன் யார்? Who is a disciple? சீஷன் என்பவன் யார்? சீஷர்ல உருவாக்கணும் நம்ம எத்தனை முறை சொல்லலாம். ஆனா முதல்ல அடிப்படையில் சீஷன் என்பவன் யாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம உருவாக்குறதுக்கு வசதியா இருக்கும். டிசைபிள் என்பவன் யார்? Who is a disciple? இந்த கேள்விக்கு நிறைய பதில் சொல்லலாம். ஆனா முக்கியமான 3 பதில நான் சொல்ல விரும்புறேன். 1, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். எடுத்துட்டீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? பெரும்பாலும் சுவிசேஷ பிரசங்கங்கள் கேட்டிருப்போம். அடுத்த வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு கர்த்தர். போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும். அப்ப நம்பர் 1, சீஷன் என்பவன் யார் அப்படின்னா, he must be a learner. கற்றுக்கொள்பவனா இருக்கணும். கற்றுக்கொள்ளுகிற விருப்பம் இல்லை அப்படின்னா,
கற்றுக்கொள்ள விரும்பவே இல்லை அப்படின்னா அவர் சீஷனாகவும் இருக்க முடியாது. இந்த டிசைபிள் என்ற வார்த்தைக்கு, இந்த சீஷன் என்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் கற்றுக்கொள்பவனா இருக்கணும். நீங்க உங்க இருதயத்தில் கை வச்சு கேளுங்க, நான் கற்றுக்கொள்பவன் தானா, நான் கற்றுக்கொள்ளுகிற நபர் தானா? உங்க இருதயம் என்ன, உங்க மனசாட்சி என்ன பதில் சொல்லுது? உங்க மனசாட்சி என்ன பதில் சொல்லு கேட்டு பாருங்களேன். நான் வந்து லேர்னர் தானா? நான் பதில் ஏதாவது வருதுங்களா? திரும்ப சைலண்ட் ஆயிட்டீங்களே. ஆமேனா? நான் கற்றுக்கொள்பவன் தானா, நான் லேர்ன் பண்ற நபர் தானா அப்படின்ற கேள்விக்கு எஸ்ன்னு பதில் வருதா? உங்க மனசாட்சி எஸ்ன்னு சொல்லுதா? ஓகே. ஒருவேளை எஸ்ன்னு சொல்லுதோ நோன்னு சொல்லுதோ செக் பண்ணுறதுக்கு ஒரு 5 டெஸ்ட் வைப்போம். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை, நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் லேர்னர் தானா, கற்றுக்கொள்ளுகிற நபர் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்பர் 1, நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற நபரா, அதாவது கற்றுக்கொள்பவனா யார்? சீஷனா இருந்தால் முதல்ல என்னவா இருக்கணும்? அவர் கற்றுக்கொள்ளுகிற நபரா இருக்கணும். நீங்களும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். சீஷனா இருந்தால் என்னவா இருக்கணும்? கற்றுக்கொள்பவராக இருக்கணும். கற்றுக்கொள்கிற நபர் தானா நாம் அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்பர் 1 அடையாளம், கற்றுக்கொள்ளணுன்ற விருப்பம் எப்பவுமே நமக்கு இருக்குங்க. விருப்பம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? எத்தனை வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை பயன்படுத்திக்கணுன்ற விருப்பம் இல்லைன்னா அது நமக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும், மற்ற எல்லாருக்கும் பிரயோஜனப்படும். அப்ப நம்பர் 1 அடையாளம் என்ன? கற்றுக்கொள்கிற விருப்பம், டிசையர் ஃபார் லேர்னிங். இது இருக்கணும். இந்த டிசையர், டீப் டிசையர் இருக்கணும். அது இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். சரி, ரெண்டாவது அடையாளம் விருப்பம் மட்டும் இருந்தா போதாது, முயற்சி இருக்கணும், எஃபர்ட் இருக்கணும். பாஸ்டர் இன்வைட் பண்ண எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னா ஒரு சிலர் மிஸ் ஆகியிருக்கலாம். அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கும், விருப்பம் இருந்திருக்கும், முயற்சி இல்லைன்னா வந்து சேர்ந்திருக்க மாட்டாங்க. இல்லைங்களா? நீங்க விருப்பத்தோட கூட சேர்த்து முயற்சி எடுத்தீங்க, வந்துட்டீங்க. ஸோ ஒரு நபர் கற்றுக்கொள்ளுகிற நபராக இருந்தால் நம்பர் 1 அவருக்கு கற்றுக்கொள்ளுகிற விருப்பம் இருக்கணும். 2வது கற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கணும். 3வது ஒரு நபர் கற்றுக்கொள்ளுகிற நபர் தானா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிச்சயமா அவருக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருக்கும், ஒபீடியன்ட் ஹார்ட் இருக்கும். கிறிஸ்தவத்தில் கற்றுக்கொள்வது என்பது எதற்காகனா கீழ்ப்படுகிறதுக்கு, அறிவை வளர்த்துக் கொள்வதுக்கு இல்லை. அறிவை வளர்த்துக் கொள்வது உலகத்தில் படிக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு கிறிஸ்தவத்தில் படிக்கிறோம். அதனால தான் ரெண்டுமே வித்தியாசம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்களை ஆளுகை செய்கிறார்கள், ஆனால் கிறிஸ்தவத்திலேயோ இறங்கி ஊழியம் செய்கிற, சேவை செய்கிறாங்க. சரி, 3 அடையாளம் சொன்ன. முதல்ல என்ன சொன்னேன்? விருப்பம் இருக்கணும், டிசையர் இருக்கணும். 2வது எஃபர்ட்ஸ் இருக்கணும். 3வது ஒபீடியன்ட் ஹார்ட் இருக்கணும். 4வது கோஆபரேஷன் வித் த டீச்சர். கற்றுக்கொள்ளுகிற நபரோட ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. ஏன்னா கர்த்தர் மனுஷர்களை பயன்படுத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவருக்கு நாம் என்ன பண்ணணும்? கோஆப்ரேட் பண்ணணும். இயேசுநாதர் 12 பேர் சொல்லிக் கொடுத்தாரு. அந்த 12 பேர் தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வருது. அப்போ கர்த்தர் தொடர்ந்து யாரை பயன்படுத்துறாரு? மனுஷர்களை பயன்படுத்துறாரு இல்லைங்களா? ஊழியர்களை பயன்படுத்துறாரு இல்லைங்களா? அவங்களுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். கோஆப்ரேட் பண்ணாதான் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இது 4வது, கோஆப்ரேஷன் இருக்கணும். 5வது, நீ கற்றுக்கொள்கிற நபராக இருந்தால் எப்பவுமே எதை கற்றுக்கொண்டாலும் அதில் ஒரு டார்கெட் செட் பண்ணி கற்றுக்கொள்ளணும். டார்கெட் ஃபார் லேர்னிங் இருக்கணும். எதுக்காக இந்த பயிற்சி நம்ம எடுக்கிறோம்? எதுக்காக இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கிறோம்? எதுக்காக இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம்? ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்றதுனால இல்லை, அதிலிருந்து ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு. ஒரு இவாஞ்சலிசம் ட்ரைனிங் வைக்கிறாங்க, ஒரு டிசைபிள்ஷிப் ட்ரைனிங். இவாஞ்சலிசம் ட்ரைனிங் எதுக்காக வைக்கிறாங்க? இவாஞ்சலிசம் நம்ம செய்ய வைக்கிறதுக்காக. செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம ஏன் கற்றுக்கொள்ளணும்? ஸோ நம்ம இதை கற்றுக்கொண்டு நான் செயல்படுத்துவேன், இல்லை இதை கற்றுக்கொண்டு இதில் நான் ஒரு படி முன்னேறுவேன், இதில் கற்றுக்கொண்டு நான் மாற்றம் அடைவேன். ஐ வில் சேஞ்ச் மை செல்ஃப், ஐ வில் இம்ப்ரூவ் மை செல்ஃப். அப்படி ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு லேர்ன் பண்ணாதான் கற்றுக்கொள்வது நல்லா இருக்கும். டார்கெட்டே இல்லாமல் லேர்ன் பண்ணால் அது வந்து போரிங்காக இருக்கும், தெரியுங்களா? சரி,
கற்றுக்கொள்றதுல ஒரு டார்கெட் இருந்தால் எவ்வளவு நல்லதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாருமே கண்ணை மூடிங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடிங்க. நான் சொல்கிற வரை கண்ணை திறக்காதீங்க. மலேசியாவில் எல்லாருமே ஃபுட்பால் பார்க்க விரும்புவீங்க, நல்லா தெரியும். ஃபுட்பால் மேட்ச் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? எல்லாருக்குமே பிடிக்கும் தானே? ஆமேன்னு சொல்லுவோமா? சரி, கண்ணை மூடிங்க. சரி, பிடிக்காதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது கேமை நீங்கள் நினச்சிங்க. இப்போ நான் சொல்கிறது ஜஸ்ட் வந்து விஷுவலைஸ், அதாவது இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா ரெண்டாவது விஷயம். கண்ணை மூடி இருக்கிறீங்களா? ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. அப்படியே நான் சொல்கிறது கற்பனை பண்ணிகிட்டே வாங்க. ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறாங்க, நீங்களும் கை தட்டுறீங்க. நீங்கள் கை தட்டிகிட்டே இருக்கும்போது 2 டீம் அந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ளே நுழைகிறாங்க. 2 டீம், ஃபுட்பால் டீம்ஸ் விளையாடுறதுக்காக 2 டீம் வந்துட்டாங்க. ஒருத்தங்க எல்லோ கலர் ஜெர்சி போட்டிருக்காங்க, இன்னொருத்தங்க ரெட் கலரில் ஜெர்சி போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ரெஃப்ரியும் உள்ளே வரார். கையில் ஒரு ஃபுட்பால் எடுத்துட்டு ஒரு விசில் ஒன்று அவருடைய கையில் வாயில் இருக்குது, விசில் வச்சுட்டு கையில் பால் எடுத்துட்டு உள்ள அந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ளே நுழையிறார். அந்த கிரவுண்டோட சென்டரில் அந்த பாலை கீழே வச்சிடுறார். இப்போ ஒரு விசில் ஊதினார்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஒரு விசில் ஊதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, திடீர்னு இந்த பக்கமும் அந்த பக்கம் கோல் போஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸ்டீலில் ஒரு கோல் போஸ்ட், அதுக்குள்ளே தான் பந்தை உதைக்கணும். அதுக்குள்ளே கிக் பண்ணி உள்ளே தள்ளிட்டோன்னா ஒரு கோல். அந்த ரெஃப்ரி சொல்கிறாரு 2 கோல் போஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறார். கோல் போஸ்ட்டே இல்லாமல் நாம் ஃபுட்பால் விளையாடலாம் அப்படின்னு. இப்போ ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கோல் போஸ்ட் இல்லை. எங்கே கோல் போடுறது யாருக்கும் தெரியாது, கோல் போஸ்ட்டே இல்லை. ஆனால் அந்த 2 டீமும் ஃபுட்பால் விளையாடுறாங்க. இந்த கேம் எப்படி இருக்கு, கொஞ்ச நேரம் விளையாடி பாருங்க கற்பனையில். கண்ணை திறந்துங்க. எப்படி இருக்கு கேம்? இப்படி ஒரு கேம் விளையாட முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும். ஆனால் யார் ஜெயிச்சாங்க யார் தோற்று போனாங்கன்னு சொல்லவே முடியாது. யாருமே ஒரு டார்கெட் இல்லாமல் விளையாடிட்டு இருப்பாங்க. கிடைச்சவெல்லாம் உதைப்பான், பந்து கிடைச்ச உதைப்பான். ஏன் உதைக்கிறோம், எந்த பக்கம் உதைக்கிறோம், யாரோட கோஆர்டினேட் பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு டார்கெட்னு ஒன்று இல்லை இல்லைங்களா? டார்கெட்னு ஒன்று இருந்தால் இந்த பக்கம் இருக்கிற டீம் ஆப்போசிட் அந்த கோல் போஸ்ட்டை நோக்கி மூவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி மூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கோல் போடும். அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வர ட்ரை பண்ணுவாங்க. கோல் போஸ்ட் இல்லைன்னா அது நடக்காது. அது மாதிரி தான் நம்ம எதை லேர்ன் பண்ணாலும், இன்னிலேருந்து இது ஞாபகம் வச்சு, எதை லேர்ன் பண்ணாலும் அதில் ஒரு டார்கெட் இருக்கணும். இதில் நான் என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறேன், அந்த ஒரு டார்கெட் நீங்கள் கோல் செட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணி பாருங்களேன். நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஆகிடுவீங்க. உங்களை யாரும் புஷ் பண்ண தேவையில்லை, டைமுக்கு வாங்கன்னு சொல்ல தேவையில்லை, ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்லை, இதை செயல்படுத்தி பாருங்கன்னு சொல்ல தேவையில்லை, இதை செஞ்சு முடிச்சிங்களான்னு கேட்க தேவையில்லை. நீங்களே எல்லாத்தையும் சீக்கிரமாக என்ன பண்ணுவீங்க, முடிச்சிடுவீங்க. இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்களே விளையாட ஆரம்பிச்சிடுங்க, கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடுங்க. ஸோ கற்றுக்கொள்பவனாக இருந்தால் இந்த 5 அடையாளம் இருக்கணுங்க. விருப்பம் இருக்கணும், முயற்சி இருக்கணும், கீழ்ப்படுகிற இருதயம் இருக்கணும், மனுஷருக்கு ஒத்துழைப்பு இருக்கணும், 2வது கற்றுக்கொள்வதில் ஒரு இலக்கு இருக்கணும், டார்கெட் இன் லேர்னிங் இருக்கணும். சரிங்களா? இது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம், சீஷன் என்பவன் யார்? சீஷன் என்பவன் யார்னா இயேசுவை பின்பற்றுபவன். யாரை பின்பற்றுவாங்க? இங்கிலீஷில் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுவோம். நீங்கள் சீஷனாக மாறணும்னா முதல்ல கற்றுக்கொள்பவராக இருக்கணும். நீங்கள் சீஷனாக மாறணும்னா இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கணும். பின்பற்ற ஆரம்பித்தாதான் சீஷன். இந்த உலகத்தில் சில மனிதர்களுக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க, சில ஃபிலாசபர்ஸ்க்கு சீஷர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் ஒருத்தருக்கு சீஷராக இருக்கணும், இன்னொருத்தர் கூட சீஷராக இருக்க முடியும். இப்போ ஒரு நபருடைய, இப்போ இந்த சினிமாவில் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஒரு ஹீரோக்கு ஃபேனாக இருக்கிறவர் இன்னொரு ஹீரோவுக்கும் என்ன பண்ண முடியும், ஃபேனாக இருக்க முடியும். அவரையும் பிடிக்கும் இவரையும் பிடிக்கும்னு சொல்லலாம். ஆனால் இயேசுக்கு சீஷராக இருக்கிறதுன்றது 2 வித்தியாசம். அவரை பின்பற்றினா அவரை மட்டும்தான் பின்பற்றி ஆகணும். அவரை தவிர வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, பின்பற்ற முடியாது. அப்போ இயேசுவை பின்பற்றுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 காரியம் எழுதிங்க. இயேசுவை பின்பற்றுதல், நம்பர் 1, எல்லா விஷயத்திலும் அவருடைய மாதிரியை
பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். லுக் அட் இஸ் எக்ஸாம்பிள் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். அவர் எப்படி வாழ்ந்தார் அதை பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணுமே தவிர நாம் விரும்புறது போல வசனத்தை மாற்றிடக்கூடாது. அவரை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும், அதுதான் பின்பற்றுதல். புரியுதுங்களா? இயேசுவை பின்பற்றுதல்ன்றது ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது இல்லை, ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிறது இல்லை, பேச்சை சேஞ்ச் பண்ணிக்கிறது இல்லை, கழுத்தில் சிலுவை மாட்டிக்கிறது இல்லை. இதெல்லாம் பண்ணுறது தப்பும் இல்லை. ஆனால் முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அவரை போல வாடுறது, அவரை போல பேசுறது, அவரை போல பழகிறது, அவரை போல மன்னிக்கிறது, அவரை போல உதவி செய்கிறது, அவரை போல மற்றவங்களுக்கு. மெய்ப்பண்ணில்லாத ஜனங்களை பார்த்த உடனே அவருக்குள்ள பரிதாபம் ஏற்படுது. நமக்குள்ள பரிதாபம் ஏற்படணும், அப்போ தான் அவரை பின்பற்றுறேன்னு சொல்ல முடியும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஒரு காரியம். அப்போ முதல் காரியம், இயேசுவை பின்பற்றணும் என்ன அர்த்தம்? அவரை பார்த்து கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இயேசுவுக்கே எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்கணும். அவர் தான் இயேசுவை பின்பற்றுபவர். இயேசுவுக்கே எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்கணும், அவர் தான் இயேசுவை பின்பற்றுபவருங்க. ஸோ என்ன சொல்கிறது, கிவிங் ஜீசஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் அவர் லைஃப், இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப். எல்லா வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளும் இயேசுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்படி கொடுத்தா தான் நம்ம ஃபாலோவராக இருக்க முடியும். இயேசுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுல உண்மையில நன்மை நமக்கு தானே தவிர இயேசுவுக்கு இல்லை. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை மோசேக்கு கொடுத்து ஜனங்ககிட்ட சொல்றாரு, அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி இதற்கு கீழ்ப்படிய சொல்லு. நாம வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால ஆண்டவருக்கு எதுவும் நன்மை இல்லை, நமக்கு தான் நன்மை. ஸோ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறதுனால நமக்கு தான் நன்மை. இது ஒரு சின்ன காரியத்து மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாராவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருக்கீங்களா? இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது இருக்கீங்களா? நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா? கொஞ்சம் முன்னாடி வாங்களேன் ப்ளீஸ். பாஸ்டர் கொஞ்சம் வாங்களேன். ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இங்கே இல்லைங்க பிரதர், இங்கே இல்லைங்க, அந்த எண்டில் நீங்கள் அங்கே இல்லைங்க சிஸ்டர், இன்னும் கொஞ்சம் பின்னாடி பின்னாடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி. ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கறதுனால சிலருக்கு கஷ்டமா இருக்கு. வேலைக்கு முதலிடம் கொடுக்குறாங்க, வருமானத்துக்கு முதலிடம் கொடுக்குறாங்க, பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க, படிப்புக்கு முதலிடம் கொடுக்குறாங்க, விசாவுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க, ஹாலிடேக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கலாமா அப்படின்னு வரும்போது அது கேள்விக்குரிய பெரும்பாலான டைம்ல மிஸ் பண்ணிடுறோம். ஆனா உண்மையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தா என்ன நடக்கும்ன்றது கொஞ்சம் பாருங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவி, சரிங்களா? இவங்களை மறந்துடுங்க, ஒரு கணவன் மனைவி அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு குடும்பத்துல கணவன் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிறது இயேசுன்னு வச்சுக்கோங்க. யார் இருக்கிறதுங்க? ஜீசஸ் இருக்கிறார். இப்ப கணவனுக்கும் இயேசுவுக்கும் நடுவுல கேப் இருக்குங்களா? கேப் இருக்கா இல்லைங்களா? நெருக்கமா இருக்கிறாங்களா? நிறைய கேப் இருக்குங்களா? கேப் இருக்கு. மனைவிக்கும் இயேசுவுக்கும் இடையில கேப் இருக்குங்களா? கேப் இருக்கு இல்லைங்களா? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில கேப் இருக்குங்களா? இருக்கு. இப்போ ஆண்டவரோட நெருங்காம, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம, ஆண்டவரோட உண்மையான ஐக்கியம் வைக்காம இந்த குடும்பத்துல உண்மையான நெருக்கம் உண்டாக வாய்ப்பே கிடையாது. ஆண்டவருக்கு இவங்களுக்கு இருக்கிற கேப்பை சரி செய்யாம இவங்க நெருங்க முயற்சி பண்ணா இந்த மேக்னெட்ல சேம் போல கிட்ட கொண்டு வந்து என்ன ஆகும்? நார்த் போல் 2 ஒரே டைம் கிட்ட கொண்டு வந்தா முதல் விளையுது இல்லைங்களா? அது மாதிரி இன்னும் கேப் அதிகமாகும். இப்ப கவனிங்க, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற ஒரு கணவர், இவர் ரட்சிக்கப்பட்டவர், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே தவிர தேவனோட சரியான ஐக்கியம் இல்லை, இயேசுவோட சரியான ஐக்கியம் இல்லைன்னு நினைச்சுங்களேன். இவருக்கு இல்லை, அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுங்க. இவங்க 2 பேரும் நான் சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு நாள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இவருக்கு உணர்த்துறார், மனைவியை பிரியப்படுத்த முயற்சி பண்ணது போதும்,
ரெண்டாவது வேத வாசிப்பு, மூணாவது துதி ஆராதனை. அவ்வளவுதான். நம்ம துதிக்கும் பொழுது அவர் மகிமைப்படுறார், ஜெபிக்கும் பொழுது அவர் கேட்கிறார், வேத வாசிக்கும் பொழுது அவர் பேசுறார், நாம கேட்கிறோம். சோ மூணுலவே ரெண்டு பேருடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு, ரெண்டு பேருடைய பார்ட் இருக்கு. சோ இவர் என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறாரு, துதிக்கிறாரு, வேதம் வாசிக்கிறார். இப்படி செய்ய ஆரம்பிச்சா தேவனை நெருங்குவாரா இல்லைங்களா? இயேசு நெருங்க ஆரம்பிச்சுவாரா? சோ அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்ச உடனே இவர் ஆண்டவரை நெருங்க ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னும் கிட்ட வரல. பட் முன்ன இருந்ததை விட இப்ப எவ்வளவு பெட்டர் இல்லைங்களா? முன்னாடி இவ்வளவு கேப் இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சு? அந்த கேப் குறைஞ்சிருச்சு இல்லைங்களா? ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஆனா இன்னும் கிட்ட நெருங்கி வரல. இன்னும் கிட்ட வரணும், ஆனா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அதுவே சந்தோஷம். இப்ப இவருக்குள்ள கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா இவங்களுக்குள்ள முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா குடும்பமா நம்ம வாழணும் கர்த்தர் விரும்புறார், கர்த்தர் தான் வாழ்க்கை துணை கொடுக்கிறார். அப்ப இவருக்குள்ள கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா இவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுத்தும். இவருக்குள்ள பேசின ஆவியானவர் இவங்களுக்குள்ள பேசுறார். இவங்க என்ன பண்றாங்க? கணவனை பிரியப்படுத்துறத ரெண்டாவதா வச்சுட்டு செகண்டரி ஆகிட்டு முதல்ல கர்த்தரை பிரியப்படுத்தும், கர்த்தரோட நெருங்கி ஜீவிப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து இவங்க கர்த்தரை துதிக்கவும் ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் முயற்சி பண்றாங்க. அப்ப இவங்க நெருங்க ஆரம்பிச்சிருவாங்களா? நீங்க கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் இப்ப பாருங்களேன். இப்போ இவங்களுக்கும் கர்த்தருக்கு நடுவில் இவ்வளவு கேப் இருந்துச்சு, இப்ப பாதியா குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருச்சா இல்லைங்களா? இப்ப இதுல ஒரு இன்டைரக்டான ஒரு பெனிஃபிட் இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். இவங்க யாரை நெருங்க தான் முயற்சி பண்ணாங்க? யாருக்கு முதலிடம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க? அப்படி பண்ணதுனால இவங்க மத்தியில் இருந்த கேப் இப்ப குறைஞ்சிருக்கு. பாத்தீங்களா? முதல்ல இவ்வளவு கேப் இருந்துச்சு, இப்ப என்னாச்சு? குறைஞ்சிருச்சு. இப்ப உண்மையிலே கர்த்தர்கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. இவங்களும் கர்த்தர் நெருங்கி வந்துட்டாங்க. இப்ப இவங்க யாரை நெருங்கி இருக்கிறாங்க? அதனால அவங்களுக்குள்ள நெருக்கம் இருக்கிறாங்க. இதைத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தில் இருக்கிறார். உண்மையா ஆண்டவர் பின்பற்றணும்னா என்ன அர்த்தங்களா? உண்மையா அவரை நெருங்கி வரணும்னு அர்த்தம். நெருங்கி வந்தாதான் அவரை பார்க்க முடியும், பார்த்தாதான் அவரை போல மாற முடியும். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு ஏன் முதலிடம் கொடுக்கணும்னா நாம எதுல முதலிடம் கொடுக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் நம்ம முதலிடம் இருப்பார். இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் இல்ல, பேரண்ட்ஸ் சில்ட்ரனா இருந்தாலும் அதுதான். சம்டைம்ஸ் கர்த்தரோட நம்ம ஐக்கியம் இல்லாம பிள்ளைகிட்ட நம்ம அன்பு செலுத்த முயற்சி பண்ணும்போது பிரச்சனையாகும். ஆனா கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து இரண்டாவது பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்தோம்னா பிள்ளைங்க உண்மையான இடத்துல வரும். ஓகே, தேங்க்யூ. புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ நாம யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? ஓகே, வேலைக்கு முதலிடம் கொடுக்கணும் கர்த்தருக்கா? வருமானத்துக்கு முதலிடம் கர்த்தருக்கா? கணவன் மனைவிக்கா கர்த்தருக்கா? பிள்ளைகளுக்கா கர்த்தருக்கா? இருக்கிறது ஒரு சேர் அப்படின்னா அதில் ரெண்டு பேர் உட்கார வைக்க முயற்சி பண்ணக்கூடாது. கர்த்தர் இருந்தால் வேற யாரும் அங்கே உட்கார முடியாது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தனா மற்றவங்களுக்கு எந்த இடம் தான் கொடுக்க முடியும்? ரெண்டாவது மூணாவது நாலாவது இடம் தான். ஸோ ஆண்டவரை முதலிடத்தில் வைக்க கற்றுக்கொண்டோம்னா அதுதாங்க உண்மையான சீஷத்துவ வாழ்க்கை. சீஷத்துவம்ன்றது ஏதோ ஒரு காலேஜில் போய் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்குறது இல்லைங்க. சீஷத்துவம்ன்றது டிகிரி இல்லை, சீஷத்துவம்ன்றது லைஃப் ஸ்டைல். டிசைபிள்ஷிப்ன்றது லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய லைஃப் ஸ்டைல். அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு நாளில் ஒரு செகண்டில் நமக்குள்ளே உண்டாகாது. ஏன்னா லைஃப் ஸ்டைல்ன்றது எப்படி சொல்கிறதுனா ஒரு நாள் ஆரம்பிக்கும், ஆனால் அது முழுசாக மாறுறதுக்கு டைம் எடுக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு காரியம் சொல்கிறேன். எத்தனை பேர் இங்கே சைக்கிள் ஓட்ட தெரியும்? சைக்கிள், பைசைக்கிள். இப்போ எத்தனையோ பேர் கை தூக்கணும் இல்லைங்களா? எனக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியும். இங்கே கையை உயர்த்தின யாராவது சைக்கிளை ஓட்ட ஆரம்பித்த முதல் நாள் ஓட்டியிருக்கீங்களா? முதல் நாள் மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்போம்? தள்ளிட்டு தான் போயிருப்போம். உண்மையா இல்லைங்களா? நான் அதை தான் பண்ண. முதல் நாள் சைக்கிள் கொடுத்துட்டாங்க, ஆசைப்பட்டேன். எனக்கு இருக்கிற பயத்தில் சரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தள்ளிட்டு போயிட்டு வந்துடுவோம். தள்ளிட்டு போனால் தள்ளிட்டு வந்துட்டேன். அடுத்த முறை கூட ஓடினேன். அப்புறம் பெடலில் காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த ஃப்ரேமுக்குள்ளே காலை விட்டு ஓட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமுக்கு மேலே உட்காந்து ஓட்ட ஆரம்பித்தேன். சீட்டு மேலே உட்கார அளவு தைரியம் வரல. அப்படி ஓட்ட ஆரம்பித்த நாட்களில் பல முறை நான் விழுந்திருக்கிறேன், அடிபட்டிருக்கேன். அப்படி யாருக்காவது அடிபட்டிருக்குங்களா? சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும்போது அடிபட்டிருக்கா? அடிப்படாமல் நான் கற்றுக்கிட்டேன்னா உண்மையில் நீங்கள் ஒலிம்பிக் போக வேண்டியதுங்க. கண்டிப்பாக அடிபட்டிருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் அடிபட்டிருக்கும்.
அப்படி அடிபட்டாலும் கூட, ப்ளீட் ஆனாலும் கூட, நெக்ஸ்ட் டே நம்ம சைக்கிள் எடுத்து ஓட்டுறத அது ஸ்டாப் பண்ணுதா? முதல் நாள் விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு, ஐயோ இனிமேல் நம்ம சைக்கிளே எடுக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு யாராவது வந்திருக்குமா? இல்லை, இன்னைக்கு தான் விழுந்தோம், நாளைக்கு ஓட்டுவோம் தான் நம்ம நினைக்கிறோம். அதுதாங்க சீஷத்துவ வாழ்க்கை. வசனத்துக்கு கீழ்ப்படிய முயற்சி பண்ணும்போது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க முயற்சி பண்ணும்போது, மோஸ்ட் ஆஃப் த டைம் உலகத்திலேயே வளர்ந்ததுனால மிஸ் ஆகிடும். தீர்மானம் எடுப்போம், இன்னைக்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும்னு, அடுத்த செகண்டே மறந்து வேற வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் உணர்த்துவார், ஜென்டிலாக உணர்த்துவார். அடிப்பேன், கொன்னுடுவேன், தண்டிப்பேன்லாம் சொல்ல மாட்டார். பரவாயில்ல, நாளைக்கு ட்ரை பண்ணுவார். என்ன காலை தோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்குது. ஒரு நாள் கொடுத்த கிருபையை வீணடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே நியூ கிரேஸ் கொடுக்குறாருங்க. எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க. ஸோ அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்குற அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க வீட்டில்? எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க? எப்பவுமே நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, இதை கொடுங்க லிஸ்ட் போட்டு டிமாண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் வளர்ந்தவங்களா இருந்தால் கமாண்ட் பண்ணுவோம். இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. ஐ கமாண்ட். யாருக்கு? ஆண்டவருக்கு. அவருக்கு சிரிப்பாக இருக்கும், எனக்கே கமாண்ட் கொடுக்குறாரு பரவாயில்லன்னு. ஆனால் உண்மையிலே ஜெபம் பண்ணுறேன்னா தெரியுங்களா? ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க விரும்புகிறேன். உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்களுடைய பர்பஸ் இதை எனக்கு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய ப்ரெசன்ஸ்னால நிரப்புங்க. உங்களுடைய நோக்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. இது நம்முடைய ப்ரையாரிட்டியாக இருந்துச்சுன்னா நம்முடைய தேவைகள் எல்லாம் தானாகவே சந்திக்கப்பட்டுரும். பிரச்சனைகள்லாம் தானாகவே மறைஞ்சிடும். ஏன்னா நாம் ஆண்டவர் கையில் இருக்கிறத எதிர்பார்க்கல, அவரையே எதிர்பார்க்குறோம். நீங்கள் என் கூட வரணும், நீங்கள் என் கூட இருக்கணும், நான் உங்களோட பேசணும், உண்மை போல நான் மாறணும், உங்களுடைய பிரசன்னத்தினால நான் நிரம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ளே இருந்தும் பிசாசோட போராடுறவங்க இன்னைக்கு அதிகரிச்சுட்டு வராங்க. வர்றது சர்ச்சுக்கு, ஆனால் ஃபோன் பண்ணி பாஸ்டர் நேற்றெல்லாம் ஒரே அமுக்கிருச்சு பாஸ்டர். அடிக்கடி யோசிக்கிறது, ஒருவேளை தாய்லேருந்து வந்திருக்குமோ? மசாஜ் பண்ணுற பேயோட விளையாடுறவங்க நிறைய, அதாவது வாழறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பியிருந்தா எதுவுமே நம்மளை அமுக்க முடியாதுங்க. அப்போ எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது, எங்கேயோ நம்ம இடம் கொடுத்துருவோம் தானே அர்த்தம். நாம சரியாகாமல் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபிங்கன்னு சொன்னால் எப்படி போகும்? அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? தேவ பிரசன்னத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம இண்டிபெண்ட்டாக வாடுறதுக்காக. தண்ணியிலேருந்து மீன் எடுத்து போடுங்களேன், உடனே செத்து போகாது, துடிச்சிட்டே இருந்து கொஞ்சம் நேரம் கழித்து செத்து போகும். மண்ணிலேருந்து ஒரு செடியை பிடிங்கி வெளியே போடுங்களேன், உடனே செத்து போகாது, கொஞ்சம் நேரம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உலர்ந்து 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 செத்து போகும். அதே போல் தான் தேவ பிரசன்னத்தை விட்டு நம்மளை பிரிச்சுட்டா செத்து போயிடுவோம். அதுதான் ஆதாமுக்கு 900 வருஷம் கழிச்சு நடந்துச்சு. படிப்படியாக அப்படியே குறைஞ்சி, அவராவது 900 வருஷம் இருந்தார், அப்படியே குறைஞ்சி 120, 80, 70. இப்போ ஹார்ட் அட்டாக் வரவங்களுடைய வயசு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், 35 வயசுலாம் வருது. எப்படின்னு தெரியல. சரி, அந்த டாபிக் போக வேணாம். ஸோ நம்ம இயேசுவை பின்பற்றுபவராக இருந்தால் முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்க தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இப்போ நான் சொன்ன காரியம் நியாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் தானே நான் நடத்துகிறாரு, அவருடைய கிருபையில் தானே பூமியில் உயிரோடு இருக்கிறேன், அவர் கிருபை தானே எனக்கு குடும்பத்தை கொடுத்துச்சு, அவருடைய கிருபை தானே ஊழியத்தை கொடுத்துச்சு, அவருடைய கிருபை தானே ஒரு வேலையும் வருமானத்தை கொடுத்துச்சு, அவருடைய கிருபையினால தான் நான் கோவிடை தாண்டி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அவருடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்க நல்லதா இல்லைங்களா? அப்படின்னா கண்ணை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுவோம். எல்லாரும் கண்ணை மூடி உணர்ந்து, ஏதோ நான் சொன்னதுனால இல்லை, உண்மையிலே நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணிங்கன்னா, உண்மையிலே கர்த்தர் அந்த கன்விக்ஷன் கொடுத்தாருனா, இது வரைக்கும் தேவ பிரசன்னத்துக்கு முதலிடம் கொடுக்காம எதையோ தேடி எதுக்கெல்லாமோ முதலிடம் கொடுத்து ஓடிட்டோம். இனி வரப்போகிற நாட்கள்லாவது ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கையில் முதலிடத்தில் இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் நான் ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்களை சந்திச்சிடணும்ப்பா. உங்களை சந்திக்காமல் ஒரு நாளை கூட நான் ஆரம்பிக்கக்கூடாது ஆண்டவரே. அதே போல் ஒவ்வொரு நாளை நான் முடிக்கும் பொழுது உங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாப்பா. உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் என்னால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாதப்பா. உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் என்னால் ஊழியம் செய்ய முடியாது. உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாது ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் தகப்பனே இந்த பூமியில் இண்டிபெண்ட்டாக என்னால் வாழவே முடியாது ஆண்டவரே. பிரசன்னம் தேவை, பிரசன்னம் தேவை. தேவன் உணர்ந்த நாம அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னா முயற்சி எடுக்கணும் இல்லைங்களா? ஆரம்பத்திலே சொன்னேன், விருப்பம் இருந்தால் போதாது, முயற்சி இருக்கணும்னு.
என்ன முயற்சி எடுக்க போகிறோம்? நீங்களே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாள் தொடங்கி தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிக்க என் வாழ்க்கையில், தேவ பிரசன்னத்தை என் வாழ்க்கையில் நான் உணர நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவரை எப்போ தேட, எந்த நேரத்தில் நான் கர்த்தரை தேட போகிறேன்? எந்த நேரத்தை ஆண்டவருக்கு நான் கொடுக்க போகிறேன்? ஒவ்வொரு நாள் நான் எந்த நேரத்துக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறேன்? ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் பேசு. ஆண்டவரே, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் உங்களை வந்து சந்திக்க விரும்புகிறேன். ஜபத்தோடு வர விரும்புகிறேன். துதியோடு வர விரும்புகிறேன். வேதத்தை வாசித்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஜபத்தில் உங்கள்கிட்ட பேசினேன்னா வார்த்தையின் மூலமாக நீங்கள் என்னோடு பேசுவீங்க ஆண்டவரே. நான் உம்மை துதிச்சா நீங்கள் மகிமைப்படுவீங்கப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நீங்கள் வந்திருப்பேன்னு சொன்னீங்க. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற இடத்துல நீங்கள் இருப்பீங்கப்பா. நீங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். துதிகளின் மத்தியில் சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிற தெய்வம். என்னோடு கூட வாசம் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எடுத்த தீர்மானத்தின்படி செயல்பட முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சரி, மூணாவது காரியம், சீஷன் என்பவன் சீஷனாக இருந்தால் அவன் கற்றுக்கொள்பவனாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சீஷனாக இருந்தால் இயேசுவை பின்பற்றுபவனாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவது காரியம், சீஷனாக இருந்தால் இயேசுவை பிரதிபலிக்கிறவனாக இருக்கணும். இங்கிலீஷில் சொல்லணும்னா he should be an imitator of Christ. imitator. இமிட்டேஷன் ஜுவல்லரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? கவரிங் ஜுவல்லரி பார்க்கறது அப்படியே ஒரிஜினல் கோல்டு போல தெரியும். அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுறது. அதே போல் இயேசுவை பார்த்து 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 அவரை காப்பி பண்ண கற்றுக்கணும். அவரை போலவே வாழ கற்றுக்கணும். அதுதான் பிரதிபலிக்கிற வாழ்க்கை. இமிட்டேட்டர். You should be an imitator of Christ. இதை பவுல் சொல்றார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறார்கள். As I imitate Christ. நான் கிறிஸ்துவை போல வாழ்கிறது போல நீங்கள் என்னை போல வாழ முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன பண்ணோம்? கற்றுக்கொள்பவராக இருக்கணும். ரெண்டாவது இயேசுவை பின்பற்றுபவராக இருக்கணும். மூணாவது இயேசுவை பிரதிபலிக்கிறவர், வாழ்க்கையில் வெளிப்படுத்த. நல்லா கவனிங்க. ஒரு சீக்வன்ஸ் நான் சொல்றேன், கவனிங்களேன். ஒரு நிமிஷம் பாருங்க. இயேசுவை பிரதிபலிக்கிறதுன்றது இயேசுவை போல வாழற வாழ்க்கை. அது ஒரே நாள்ல நடந்துராது. ஆனா நிச்சயமா ஒரு நாள் நடக்கும். நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முதல்ல அவரை பற்றி அல்லது அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். நம்பர் 1. கற்றுக்கொள்ள ஆரம்பிச்ச கற்றுக்கொண்டே இருக்கும்போது இயேசுவின் இடத்துல இயேசுவை பற்றி கற்றுக்கொள்ள 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 நம்மையும் அறியாம ஒரு நாள் அவரை பின்பற்ற ஆரம்பிச்சோம். அவரை பின்பற்றி கொண்டே இருக்கும்போது அந்த பின்பற்றுகிற வாழ்க்கை நம்மளை என்ன பண்ண தெரியுங்களா? அப்படி பின்பற்றி கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் இயேசுவை போலவே வாழ ஆரம்பிச்சோம். நம்முடைய பர்பஸ் மாறும். அதுதான் அல்டிமேட்லி இயேசு போல வாழ. எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில வாழறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரவருக்கு ஒரு நோக்கம். ஆனா அந்த நோக்கம் எல்லாம் மாறி கர்த்தருடைய நோக்கம் தான் என்னுடைய நோக்கமா மாறி. அதுதான் ஒரு முழுமையான சீஷத்துவ வாழ்க்கை. புரியுதுங்களா? ஆனா இப்படிப்பட்டது மூணாவது ஸ்டேஜ் வரணும்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நீங்க என்னையில இருந்து கற்றுக்கொள்ள முதல்ல ஆரம்பிங்க. கற்றுக்கொள்றத கொஞ்சம் சீரியஸா மாத்திங்க. சின்சியரா பண்ணுங்க. நீங்க சின்சியரா கற்றுக்கொண்ட நிச்சயமா ஒரு நாள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா அவரை இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். யாரும் நம்ம மெஷர் பண்ண முடியாது. மெஷர் பண்ண தேவையும் இல்லை. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். நம்முடைய பார்வையில தேவனுக்கு முன்னாடி இருக்கிற நாம நம்முடைய பார்வையில மனசாட்சியின்படி இப்படி வாழணுமா அப்படி செக் பண்ணி நமக்கு நாம மார்க் போட்டோம். எதுக்காக? குற்றப்படுத்திக்கிறதுக்காக இல்லை. ஐயோ வேஸ்டா போயிடுச்சு அப்படி சொல்லிச்சா இல்லை. இனிமே வரப்போற நாட்கள்ல நான் இப்படி மாற ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த 3 காரியம் தான் ஒரு சீஷனுடைய வாழ்க்கையில, அதாவது ஒரு சீஷன் என்ற வார்த்தைக்கு நம்ம அர்த்தமாக சொல்ல முடியும். ஓகே. அடுத்தது ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி இந்த செஷன் முடிச்சிடுறேன். ஒரு சீஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? முதல்ல நம்ம பார்த்தோம் சீஷன்னா யாருன்னு பார்த்தோம். 3 பாயிண்ட். ரெண்டாவது ஒரு disciples life. How will be a disciples life? disciple-ஓட லைஃப், ஒரு சீஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2 தீமோத்தேயு
கேரக்டர்னா நீங்க என்ன சொல்றீங்க? சோல்ஜர்ஸ் பார்த்துருக்கீங்களா? மிலிட்டரியில் ஆர்மியில் இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? ஆர்மி பீப்புள் வரது இல்லைங்களா? இங்கே பார்க்கலையா? பார்த்துருக்கீங்க. எங்க பார்த்துருக்கீங்க? ஒரு இடத்துல கேட்டேன், எங்க பார்த்துருக்கீங்கன்னு கேட்டேன். எங்க அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியா பார்த்துருக்கேன் நான். அவர் ஆர்மியில் இருக்கிற வேற. அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கலாம் ஆர்மியில் இருக்கிறவங்க இல்லை. ஓகே சரி, ஆர்மி மேன் கிட்ட இருந்து, ஒரு ஆர்மியில் இருக்கிற ஒரு நபர் கிட்ட, ஒரு சோல்ஜர் கிட்ட இருந்து எந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம்? எது முக்கியமான விஷயம்? டிசிப்ளின். சூப்பர். ஒழுங்கு. நம்ம உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையை சீஷனா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கு இருக்குமே தவிர ஒழுங்கீனம் இருக்காது. ஒழுங்கு இருக்கணும். இந்த ஒழுங்கு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இதை டெஸ்ட் பண்றதுக்கு வழி சொல்லிடுறேன். நீங்க இங்கே டெஸ்ட் பண்ணாதீங்க, பிரச்சனை ஆயிடும். வீட்டுக்கு போய் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க டிசிப்ளின்டு பர்சனா இல்லையான்னு உங்க ஸ்பௌஸ் சொல்லிடுவாங்க. உங்க மனைவி அல்லது உங்க கணவரை கேட்டீங்கன்னா போதும். அதை வெரிஃபை பண்ணணும்னா பிள்ளைங்க கிட்ட கேளுங்க, அப்படியே சொல்லிடுவாங்க. ஓகே, சோல்ஜர்ஸ் லைஃப் என்ன இருக்கணுங்க? டிசிப்ளின். அப்போ நாம சீஷனா வாழணும்னா டிசிப்ளின் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதெல்லாம் எப்படி எல்லாம் உருவாகும்? இதெல்லாம் என்ன பண்றது? அதை கடைசியில சொல்றேன். முதல்ல இதை மட்டும் சொல்லுங்க. ரெண்டாவது அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அடுத்த வசனம். தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலர்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். அப்புறம் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஓகே. ரெண்டாவது எப்படிப்பட்ட வாழ்க்கை? ரெண்டாவது அப்படின்னா ஒரு விளையாட்டு வீரன், அத்லெட். அத்லெட் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு சீஷனுடைய வாழ்க்கை, சீஷனுடைய வாழ்க்கை, சீஷனின் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஒரு அத்லெட், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட வாழ்க்கை கூட இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் பர்சன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா? நம்மள மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? நம்மள மாதிரி வயிறு முன்னாடி வந்திருக்காரு, கண்டிப்பா இருக்காது. அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு விளையாட்டு வீரர், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய வாழ்க்கையில என்ன காரியம் முக்கியமான காரியம்? டிசிப்ளின் முக்கியம் தான். வேற இன்னொரு காரியம் சொல்லுங்க. பயிற்சி. வேற அவனோட டார்கெட் அவன் ரீச் பண்ணணும்னா, எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் ஒரு டார்கெட் தானே ஒர்க் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், கோல்டு மெடல் வாங்கணும். அப்போ ஒரு காரியத்தை அவங்க ஃபாலோ பண்ண, அப்பதான் அதை முடியும். என்ன டைமிங், பிராக்டிஸ், எய்ம். முக்கியமானது செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு விளையாட்டு வீரன் தன்னுடைய எய்ம் அவன் ரீச் பண்ணணும்னா செல்ஃப் கண்ட்ரோல்னா முடியாது. இப்போ நம்ம எதை பார்த்தாலும் சாப்பிட ஆசைப்படுவோம். ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆனால் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படி பண்ண முடியாது. உண்மையா இல்லைங்களா? நம்ம எந்த டைம்ல வேணாலும் படுப்போம், எந்த டைம்ல வேணாலும் எழுந்துக்குவோம். யாரும் கேட்க முடியாது, கேட்கறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆனால் அவங்க அப்படி இருக்க முடியாது. இந்த டைம்ல எழுந்துக்கணும்னா எழுந்துக்குவாங்க. அதுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. பார்த்தீங்களா? காலையில் இந்த டைமுக்கு எழுந்துட்டு அவங்க கிரவுண்டில் பார்க்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பொருட்கள் நம்மளை போல அவங்களுக்கு சாப்பிட ஆசையா இருக்கும் இல்லைங்களா? இந்த பசாமலாம் போடுறாங்க இல்லைங்களா ஈவினிங்ல, அவங்க அந்த பக்கம் போகும்போதெல்லாம் டெம்டேஷன் இருக்கும். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ஏன்? என்னோட டார்கெட் நான் அடையிற வரைக்கும் எந்த டெம்டேஷனும் இடம் கொடுக்க மாட்டேன். அவங்களும் மனுஷங்க தான், பூமியில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில இச்சை அடக்கம் இருக்க வேண்டும், கட்டுப்பாடு இருக்கு. மூணாவது ஒரு வார்த்தையை ஒரு நபரை பற்றி போட்டுருக்கோம். அதே வசனத்துல தொடர்ந்து வாசிங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்காளிய வேண்டும். அடுத்த வசனம். நான் சொல்கிறதை சிந்தித்துக் கொள். இல்ல முன்னாடி வசனம் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், பயிரிடு போட்டுருக்கீங்களா? அப்ப மூணாவது ஒரு ஃபார்மர்ஸ் லைஃப், ஒரு விவசாயினுடைய வாழ்க்கை. சீஷனுடைய வாழ்க்கைன்றது என்னதுங்க? எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஃபார்மர்ஸ் லைஃப், விவசாயிகள், விவசாயிகள்
ஒரு விவசாயி போன்ற வாழ்க்கை. முதல்ல பார்க்குறோம் ஒரு சோல்ஜர்ஸ் லைஃப். அதில் என்ன கற்றுக்கொள்கிறோம்? டிசிப்ளின் இருக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் லைஃப், அதில் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். ஒரு ஃபார்மர்ஸ் லைஃப்பில் என்ன தெரியுங்களா நம்ம கற்றுக்க முடியும்? என்ன இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஒவ்வொரு ஃபார்மர்கிட்ட இருக்கிறது முக்கியமான ஒரு குணாதிசயம் இருக்குது. என்ன குணாதிசயம் தெரியுங்களா? பொறுமை. பொறுமை இல்லைன்னா ஒரு ஃபார்மராக இருக்கவே முடியாது. அதை பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேஷன்ஸ். இந்த 3 குணத்தையும் உருவாக்குறது தான் பரிசுத்த ஆவியானவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு வசனத்தை கொண்டு, சில மனிதர்களை பயன்படுத்தி. சரிங்களா? உருவாக்குறது தேவனுடைய விருப்பம், அதை செய்யறது ஆவியானவர், அதற்கு அவர் பயன்படுத்துகிற டூல் வேத வார்த்தை, அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது நீங்களும் நானும். அவ்வளோதான். நாம் ஒத்துழைப்பு கொடுத்தா கர்த்தர் நமக்குள்ள பொறுமை என்கிற குணாதிசயத்தை உருவாக்குவார். சம்டைம்ஸ் நல்லா கவனிங்களேன், இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க, ஞாபகம் வச்சுங்க. இந்த குணங்களை உங்களுக்குள்ள உருவாக்க கர்த்தர் உபத்திரவங்களை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஏன் வாழ்க்கையில் உபத்திரம் வருது? ஏன் வாழ்க்கையில் போராட்டம் வருது? ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை வருது தெரியுங்களா? நமக்குள்ள இந்த குணங்கள் இல்லைன்னா அந்த உபத்திரவத்தை வச்சு தான் கர்த்தர் உண்டாக்குறார். எனக்குள்ள ஒரு பிரச்சனை, என்னோட வாழ்க்கையில் 5 வருஷம் அந்த பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் தொடர்ந்து உபவாசம் பண்ணி 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 கர்த்தரை தேடினேன். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கெட்ட குணம் மாறி அந்த 5 வருஷம் உபத்திரவத்தில் ஆண்டவர் அந்த பொறுமை என்கிற குணம் எனக்குள்ளே வந்துச்சு. பதட்டப்படுற, அவசரப்பட்டு முடிவெடுக்கிற என்ன ஆண்டவர் மாற்றினார். அந்த உபத்திரவத்தை அனுமதிச்சு, அவர் கொடுக்கல, நானாக தேடிட்டேன், ஆனால் அதை அலோ பண்ணார். அந்த தீமை எனக்கு நன்மையாக மாற்றினார். அப்படி தாங்க சிலர் வாழ்க்கையில் கண்ட பயன்படும். ஸோ இந்த 3 குணமும் ஒரு சீஷனுடைய வாழ்க்கை, திரும்ப சொல்கிறது, அது ஒரு டைட்டில் இல்லை, ஒரு டிகிரி இல்லை, ஒரு பட்டம் இல்லை, அது ஒரு லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலில் இந்த கேரக்டர்ஸ் இருக்கணும். இந்த கேரக்டர்ஸ் ஒரு நாளில், ஒரு பிரசங்கத்தில், ஒரு எழுப்புதல் கூட்டத்தில், ஒரு உபவாசத்தில் உண்டாயிடாது. உண்டாகணுன்ற எண்ணம் வந்துடும், உண்டாயிடாது. ஆனால் அந்த எண்ணத்தை நம்ம செயலாக மாற்றணும்னா படிப்படியாக ஒரு சீடை நம்ம போட்டோம்னா படிப்படியாக அதுக்குள்ளே சீடு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? அது முளைச்சி பூ வந்து, காய் வந்து, கனி வந்து, அதுக்குள்ளேருந்து விதை வருது இல்லைங்களா? அது போல் நம்ம வளர ஒப்பு கொடுத்தோம்னா இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்குள்ளே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இது நாம் ஒரு நாள் தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்தா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். படிப்படியாக நமக்குள்ள ஒழுங்கு அப்படின்னு ஒன்று இல்லை, டிசிப்ளின் இல்லைன்னா டிசிப்ளினை உருவாக்குவாருங்க. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா? செல்ஃப் கண்ட்ரோலை உருவாக்குவார். பேஷன்ஸ் இல்லையா? அதை உருவாக்குவார். சில சமயத்தில் ஆண்டவர் அனுப்புகிற, அதாவது ஆண்டவர் கொடுக்குற நெருக்கடிகள் சில டைமில் எப்படி தெரியுங்களா இருக்கும்? எந்த இடத்துல போய் நம்ம நிற்க முடியாத அளவுக்கு இருக்கும். எல்லா கதவையும் அடைச்சிடுவார். நமக்கு இருக்கிற ஒரே வழி மேலே பார்க்கறது மட்டும்தான். ஆண்டவரே அப்படின்னு பார்க்கும்போது வழி திறப்பார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இப்படி தான் நமக்கு அதை நன்மையாக மாற்றுறாருங்க. ஓகே, ஸோ இதுதான் சீஷனுடைய வாழ்க்கை. இந்த சீஷனுடைய வாழ்க்கையை நமக்குள்ள உருவாக்குறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற இடம் தாங்க சபை. சபையில் வச்சு தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு? சீஷர்களாக உருவாக்குறாரு. சபையில் வச்சு தான் இந்த ஒழுங்கு, செல்ஃப் கண்ட்ரோல், அப்புறம் பேஷன்ஸ், இதை நமக்குள்ளே உண்டாக்குறாரு. இதுக்கு பயிற்சி தேவை. என்ன பயிற்சி தேவை? வசன பயிற்சி. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நான் சொல்கிறத எழுதிங்க, வரிசை எழுதிங்க. அந்த 3 விதமான நபரை போல் நம்ம மாறணும். 2வது, இந்த 3 விதமான குணங்கள் நமக்குள்ளே உருவாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சொல்கிறத முதல்ல கேளுங்க, இந்த எழுதிங்க. வசனத்தை கவனமாய் கேட்கணும். லிசன் டு த வேர்ட் கேர்ஃபுல்லி. அது பிரசங்க நேரமாக இருந்தாலும் சரி, போதக நேரமாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் நமக்கு நேராய் கர்த்தர் அனுப்புகிற வசனம். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் உட்காந்துருப்போம், நமக்கு வாட்ஸ்அப்போட சம்டைம்ஸ் ஆண்டவர் அந்த ஒரு வசனத்தை அனுப்பி பேச முடியும். நம்ம ரோட்டில் போகும்போது எங்கேயாவது ஒரு பேனரில் இருந்த வசனத்தை கூட கர்த்தரால் பேச முடியும். ஒரு முறை ஒரு காரியத்தை குறித்து நான் பயந்துட்டு இருக்கும்போது ஒரே வசனத்தை அடுத்தடுத்த 3 வண்டியில், காரோட பேக் சைடில் அங்கே வசனம் ஸ்டிக்கர் அடிச்சிருப்பாங்க தமிழில். ஒரே வசனம் 3 காரில் அடுத்தடுத்து வந்துச்சு. அந்த 3 முறை நான் பார்த்த வசனம் எனக்குள்ள இருந்து பயத்தை எடுத்துருச்சு. கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நம்ம என்ன இருக்கோம். காட் இஸ் ஸ்டில் இன் கண்ட்ரோல். அந்த நம்பிக்கை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஸோ வசனம் எப்படி வேணாலும் பேசணும். ஸோ வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக கேட்கணும். 2வது, அந்த வசனத்தை விசுவாசிக்கணும். நம்பர் 2, விசுவாசிக்கணும். கவனமாக கேட்கணும், விசுவாசிக்கணும். 3வது,
அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனத்தை கேட்கணும், விசுவாசிக்கணும். மூணாவது என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியணும். நாலாவது, நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். சோதிச்சு பார்க்கணும். ஃபீவரோட ஒரு ஃபார்மசி போகிறோம், இல்லை ஒரு கிளினிக் போகிறோம், டேப்லெட் கொடுக்குறாங்க. டேப்லெட்டை போட்டு காலில் இருந்து செக் பண்ணுறோமா இல்லைங்களா? இந்த டேப்லெட் போட்டோமே ஃபீவர் குறைஞ்சிருக்கா இல்லையான்னு. சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்ல, டயர்ட்னஸ் போயிருக்கும், அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும். ஆனால் டெம்பரேச்சர் வச்சு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு திருப்தி, ஃபீவர் குறைஞ்சிச்சு. அது மாதிரி நம்ம செக் பண்ணணும். 4 காரியத்தையும் தொடர்ந்து செய்யணும். என்னென்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும், வசனத்தை விசுவாசிக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். லிசன் டு த வேர்ட், பிலீவ் த வேர்ட், ஒபே த வேர்ட். நாலாவது என்னங்க? சோதிச்சுப்போம். சர்ச் யுவர் செல்ஃப். சர்ச், எக்ஸாமின் யுவர் செல்ஃப். அப்படின்னா எதுக்காக எக்ஸாமின் பண்ணுறோம்? எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம். ஒருவேளை மாறவே இல்லைன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, இதை எந்த இடத்துல கீழ்ப்படியணும்? எந்த இடத்துல பிரசங்கிக்கிற வசனத்தை கீழ்ப்படியணும்? எந்த இடத்துலேருந்து வந்தாலும் கீழ்ப்படியணும். பிரசங்க நேரத்தில் சண்டே சர்வீஸில் இருந்தாலும் சரி, ஃப்ரைடே மீட்டிங்கில் இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் மீட்டிங்கில் இருந்தாலும் சரி, டீச்சிங்கில் இருந்தால் எந்த நேரத்துலையும் ஆண்டவர் நம்மை நோக்கி அனுப்புகிற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஸோ இந்த 4 காரியங்களையும் செய்யணும். இந்த 4 காரியங்களும் நமக்கு பழக்கப்படாத விஷயங்கள். கேட்போம், சம்டைம்ஸ் கவனம் இல்லாமல் கேட்போம், விசுவாசிக்க மாட்டோம். ஒருவேளை விசுவாசிச்சாலும் கீழ்ப்படியாமல் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழ்ப்படிஞ்சாதான் மாற்றமே ஏற்படும். அதனால் இந்த சீஷத்துவ வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும்னா, இப்போ நான் சொன்ன காரியத்தை தொடர்ந்து செய்யணும். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது எந்த ஆசையோடு அதே போல் சீஷனாக நான் மாறியே ஆகணும், என் வாழ்க்கை மாறியா தொடர்ந்து நீங்கள் செஞ்சால் சில டைம் என்ன ஆகும்னா மிஸ் ஆகிடும். சில டைம் கவனக்குறைவாக இருந்துருவோம். சில டைம் நம்ம கீழ்ப்படியை தவறிடுவோம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? நான் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படி முடிவு பண்ணாமல் மறுநாள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் செய்ய 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 ஒவ்வொரு நாளும் படிப்படியாக நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் வரும், உங்களோட வாழ்க்கை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது எவ்வளவோ மாறி இருக்கிறத நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், அதனால் சீஷனாக மாறிட்டேன் அப்படிலாம் நீங்கள் உங்களை ஏமாற்றிக்காதீங்க. ஊழியத்துக்குள்ளே இருக்கிறதும் ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது நம்முடைய பர்சனல் லைஃப். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம காண்பிக்கிற வெளிப்படுத்துகிற பர்சனல் லைஃப். அதை கர்த்தர் தான் இவால்வேட் பண்ணுவார். நாம் ஒப்பு கொடுத்தா. இதை தாவீது பண்ணார். தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். ஒப்பு கொடுத்தாருங்க. சர்ச் பண்ணி பாருங்க, என்ன சர்ச் பண்ணுங்க. அவர் அலோ பண்ணதுனால தான் தேவன் கிரியை செஞ்சு முடிஞ்சது. நம்மளை நாமே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு, நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நம்மளே ஏமாற்றிட்டு இருந்தோம்னா மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீஷனுடைய வாழ்க்கைன்றது இப்படி தாங்க இருக்கணும். இதுக்கு சொன்ன காரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இதுக்காக பெருசாக ஒன்றும் முயற்சி பண்ண தேவையில்லை. இந்த சொன்ன 4 காரியத்தை செய்யுங்க, படிப்படியாக வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணுற 2வது ஒரு வழி இருக்குது. ஒரு வழி நீங்களே செக் பண்ணுறது. 2வது வழி தெரியுங்களா? உங்களோட அதிக நேரம் யார் இருக்கிறாங்களோ, யார் இருப்பாங்க உங்களோட அதிக நேரம்? குடும்பத்தார். அவங்களே வாலண்டரியாக வந்து சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டக்கூடாது. நான் மாறி இருக்கேன்னா, 10 முறை கேட்டு மாறிட்டேன்றவாங்க, ரொம்ப மாறிட்டேங்க அப்படின்றோம். ஸோ நீங்களே கேட்காம அவங்களே நோட்டீஸ் பண்ணி இந்த பகுதியில் மாற்றம் இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செஞ்ச கிரியைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு வயசாக இருந்தாலும் சரி, கர்த்தர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார், முன்னேற்றத்தை மாற்றம் சொல்லும்போது ரொம்ப மோசமாக இருக்கிறோம் அப்படிலாம் நான் சொல்லலை. முன்னேற்றம். ஒருவேளை சில காரியங்களில் கவனக்குறைவு இருக்கும், அறியாமல் இருக்கும், கேர்லெஸ்னஸ் இருக்கும். இதையெல்லாம் கர்த்தர் சரி செய்ய விரும்புகிறார். ஏன்னா கர்த்தருக்கு நாம தேவை. நம்மை கொண்டு தான் இந்த தேசத்தில் கிரியை செய்ய விரும்புகிறார். நம்மை கொண்டு இந்த பட்டணத்தில் கிரியை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ அதனால் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த செஷன் போல் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கிருபையுள்ள அன்பு தகப்பனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். சீஷன் என்பவன் யார் என்பதை பற்றி 3 காரியங்களை கற்றுக் கொடுத்தீரப்பா. சீஷன் என்பவன் கற்றுக்கொள்பவன்,
கற்றுக்கொள்ளுகிற நபராய் எங்களை மாற்றுங்கப்பா. சீஷன் என்பவன் இயேசுவை பின்பற்றுபவன், உம்மை உண்மையாய் பின்பற்றுகிற நபராய் எங்களை மாற்றுங்கப்பா. சீஷன் என்பவன் இயேசுவை பிரதிபலிக்கிறவன். இயேசுவே, உம்மை என் வாழ்க்கையில பிரதிபலிக்க, என் வார்த்தையில மாத்திரமல்ல என் வாழ்க்கையிலேயே பிரதிபலிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீங்க சொன்னது போல ஆண்டவரே, டிசிப்ளின் உள்ள ஒரு வாழ்க்கை, சுய கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை, பொறுமை உள்ள ஒரு வாழ்க்கை, சீஷத்துவ வாழ்க்கை என்னிலே உருவாகணும் நான் விரும்புகிறேன். ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். படிப்படியா மாற்றுங்க, உம்மை போல மாற்றுங்க, உமது சாயலாய் நான் முழுமையாய் மாற உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இன்னொரு செஷன் இருக்கு, ஒரு 5 minutes நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். டாய்லெட் பிரேக், டீ பிரேக், ஏதாவது ஒரு பிரேக் எடுத்துங்க. ஒரு 5 minutes கழிச்சு நம்ம திரும்பவும் கேதர் பண்ணிக்கலாம். டைம் பார்த்துங்க, 9:20 ஆகுது. கரெக்டாக 9:25க்கு அசம்பிள் ஆகிடுங்க. நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா நான் பஸ்ஸை விட்டுருவேன். மியூசிஷியன்ஸ் வாங்க, ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம 5 minutesல, சரியா? கெவின், ஜேம்ஸ், praise the Lord. Thank you, Jesus. சரி, எழுந்து நின்று ஒரு பாடு, கொஞ்ச நேரம் ஒரு சின்ன கொரஸ் பாடிட்டு நம்ம ஒரு பாட்டில் ஒரு பகுதியை பாடி ஸ்தோத்திரம். எஃப் மேஜர். தேங்க்யூ ஜீசஸ். நாமம் பாடு ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே, ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே, உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. அல்லேலூயா. உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே, உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, பேய்கள் ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே, பேய்கள் ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே, சிலுவை அன்பை எடுத்து சொல்லி, சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே, சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே, உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே, உம்மை போல் வாழணுமே. ஆமென். கரோ